ஒரு அழகான கிராமத்தில் பொன்சாமி, பூச்சி மற்றும் பாப்பா என்ற 3 குழந்தைகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்கள். கிராமத்தின் எல்லா இடத்திலும் சென்று விளையாடுவார்கள். பேய் மரம். ஒரு நாள் பொன்சாமி, பூச்சி மற்றும் பாப்பா ஒரு பெரிய மரத்தை பார்த்தார்கள். அந்த மரத்தை கிராமத்திலிருக்கும் பெரியவர்கள் பேய் மரம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் 3 குழந்தைகளுக்கும் அந்த மரத்தில் ஏறி விளையாட வேண்டும் என்ற ஆவல். முட்டாள்தனம். நாம போய் அந்த மரத்திலே ஏறுவோமா என்றான் பொன்சாமி. அதன் மேலே ஏறினால் நாம சிங்கம் மாதிரி வலிமையானவர்களாகிவிடலாம் என்றான் பூச்சி. நமக்கு பயமில்லை என்றாள் பாப்பா. சிறப்பு திட்டம். அப்புறம் அவர்கள் அந்த மரத்துக்கு போக ஒரு சிறப்பு திட்டம் போட்டார்கள். முதல் முறையாக மரத்துக்கு போக வேண்டும். இரண்டாவது, மரத்தில் ஏற வேண்டிய இடத்தை பார்த்து எடுக்க வேண்டும். மரத்தை நோக்கி பயணம். அடுத்த நாள் காலை 3 குழந்தைகளும் மரத்துக்கு சென்று ஆரம்பித்தனர். அவர்கள் பாதியில் சென்று, பொன்சாமி, அந்த மரம் பார்த்து எவ்வளவு பெரியதாக இருக்கிறதே என்று சொன்னான். ஆமா, அதிலே ஏறினால் நமக்கு பயமில்லை என்றாள் பாப்பா. மரத்தில் ஏறல். 3 குழந்தைகளும் மரத்தில் ஏற ஆரம்பித்தனர். பொன்சாமி முதல் படியில் ஏறினான், பூச்சி அடுத்த படியில் ஏறினான், பாப்பா 3வது படியில் ஏறினாள். பூச்சியின் சேட்டை. பூச்சி ஒரு கிளையில் நின்று, நான் ஏறிவிட்டேன். நான் சிங்கம் மாதிரி வலிமையானவன் என்று சொல்லியவுடன் கிளை உடைந்து கீழே விழுந்தான். அடடா, இது என்ன கொடுமை என்று பூச்சி சொன்னான். பாப்பாவின் சிறப்பு திறமை. பாப்பா மிகவும் வலிமையானவள். அவள் கிளையை பிடித்து, பூச்சி, எனக்கு உடம்பு வலிமையானது. நான் ஏறி உன்னைக் காப்பாற்றுவேன் என்று சொன்னாள். பூச்சி பாப்பாவின் கையில் பிடித்து மீண்டும் ஏறினான். பொன்சாமியின் கலாட்டா. பொன்சாமி மற்றொரு கிளையில் ஏறி, நான் பறவைகள் மாதிரி விளங்குவேன் என்று சொல்லியவுடன் கீச் கீச் கீச்சு என்று கிளையில் ஒரு மாம்பழம் விழுந்தது. அடடா, இது என்ன மாம்பழம் என்று பொன்சாமி சிரித்தான். முடிவில் அவர்கள் தைரியமானவர்கள். மரத்தில் ஏறி விளையாடி 3 குழந்தைகளும் கீழே இறங்கினர். நாம் பேய் மரத்தை வென்றோம் என்று ஒவ்வொருவரும் கூறினர். கிராமத்துக்கு திரும்பல். மரத்தில் ஏறி விளையாடி திரும்பி வந்த பொன்சாமி, பூச்சி மற்றும் பாப்பா அவர்கள் பெரியவர்களுக்கு பேய் மரத்தை வென்றதைப் பற்றி சொல்லிவிட்டார்கள். பெரியவர்கள் சிரித்து, நீங்கள் 3 பேரும் மிகவும் தைரியமானவர்கள் என்று பாராட்டினார்கள். சிரிப்பு. பிறகு பூச்சி, நாம் பேய் மரத்தில் ஏறி சிங்கம் மாதிரி வலிமையானவர்கள் என்று சொல்ல அனைவரும் சிரித்தார்கள். பேய் மரம் நம்மிடம் பயன்படும் என்று பொன்சாமி முடிவெடுத்தான். மகிழ்ச்சியான முடிவு. இந்த நிகழ்வு 3 குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அவர்கள் எப்போது நினைத்தாலும் பேய் மரம் நினைவில் வந்தால் சிரித்து மகிழ்ந்தார்கள்.